எனக்கு சீம்பால் கிடச்சிருக்கு. உங்களுக்கு சீம்பால் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அதுக்கு வாணலில் ஊற்றிட்டேன். நான் மொதல் நாள் பால், 2ஆம் நாள் பால். மொதல் நாள் பால்னால் ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி வாணலில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி திட்டி திட்டியாக போயிடும். பன்னீர் மாதிரி. நம்ம வடிகட்டெல்லாம் தேவையில்லை. அப்படியே அதிலேயே சுண்ட விட்டுடணும். நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா சுண்ட வைக்கணும். இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 100 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். அந்த சர்க்கரை போட்டால் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா பரட்டி விடுங்க. வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பால்கோவா மாதிரி வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கும் கிடைச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.